ஆத்தா இப்படி சந்தோஷமா எங்க ஓடுற? சினிமா வண்டி வருது. அதுக்கு ஏன் பிள்ளை இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. யோ 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 எனக்கு குடியா? யோ யோ நோட்டீஸ் எனக்கு குடியா? யோ 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 குடியா? யோ டேய் உள்ள முக்கு. என்ன படம் நடக்குது பிள்ளை டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அதான் அவர் படமே போட்டிருக்க. படத்து பேரை சொல்லண்டி. சொல்றேன் இல்ல ஆத்தா, எம்ஜிஆர் படம்னு. அந்த நோட்டீஸ்ல என்ன பேரு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லிருப்பல்ல ஆத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா. என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டி மீனா. ஆத்தா வந்துட்டு ஆத்தா. அங்க என்னடி பண்ற? மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட? ஏன் ஆத்தா, நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா? என்னவா? தேங்காய் நாரை போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சு முதுகு தோலையெல்லாம் உடிச்சுட்ட. ஆத்தோ எரியுதா ஆத்தா? குளு குளுன்னு இருக்குது. சிரிக்கிறா பாரு சிரிக்கி. அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன். தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற? இல்ல ஆத்தா, பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல, அதான் நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல. மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும். உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலின்னா உசுரு. அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துரு. அடியே ஒன்ன தாண்டி வெயில நெருப்பா கொதிக்குது. வெறுங்காலோட போகாத, அந்த செருப்பை மாட்டிக்கிட்டு போ. ஓ சீனா தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவ இடத்துல கோவிச்சுக்க கூடாது. எவ்வ இடத்துல கோவிச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ நீ ஒரு வில்லங்கம் முடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன். அவ இடத்துல கோவிச்சுக்க கூடாது. ஊக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன். சொன்னா நீ கோவிச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா கம்முன்னுறான். அதுவும் சரிதான். யோ சீனா தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் என்ன வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ. தம்பி என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற அதானே? உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. பள்ளிக்கண்ணு பள்ளிக்கண்ணு உன்னை தாண்டி. அடடே வாங்க தாச்சி. ஊர்ல யாருக்கு என்ன ஆச்சு? என்ன செய்தி? எல்லாம் ஓவட்ட செய்திதான். பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்திருக்கே. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாத்தா, இவங்க வீட்டு செவுத்துல இம்புட்டோண்டு சாணி தட்டி புட்ட, அதுக்கு இந்த குதி குதிக்கிறாங்க. அத இம்புட்டோண்டுன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோண்டா
3 கடகப்பட்டு நிறைய எருமச்சாலை எடுத்துட்டு வந்து 7 பெட்டு செவத்துல சப்பு 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 சப்புன்னு அடிச்சிருக்கா இவ. வேணா இவந்து பாரு. இனிமே அப்படி செய்ய மாட்டா தாச்சி, நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவளா? சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே. அடி பாங்கடி, நான் வாரேன். ஏண்டி ஊருகட்ட கழுத, நம்ம வீட்டு செவுரு தான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு ஊரா வீட்டு செவுத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போத்தா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளை அடிச்சு 1 வாரம் தானே ஆச்சு, அதுல எப்படி சாணி தட்டுறதா? வா. அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு, யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றேன். மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுலடா, அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள, எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வேன். 20 அடி பாய்வு மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சான் கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டி மாட்டியை வச்சு ஆடுறதா தான் பேச்சு, ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டி மாட்டியை வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடுத்துல படிச்சு படிச்சுட்டு மின்னுது. ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். அப்படா, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கண்ணை திறந்து. டேய் பெரிய தம்பி, காளியாத்த சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடிட்டு சில போய் சொல்றேன். உன் மேல சத்தியம் பண்றேன்டா. சத்தியம்னா உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. ஏண்டா என்ன பார்த்து அப்படி சொல்ற? பொறாமையில யாரடி புறம்போக்குன்னு கேக்குற? அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாதை கழுத நீ வந்து என் பிள்ளைய புறம்போக்குங்கிறியா? யாருக்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது? எங்க அப்பா பேரு சின்ன கருப்பு தேவர், என் ஆத்தா பேரு வெள்ளிக்கண்ணு. அவங்க வளர்த்தவங்க தானே, பெத்தவங்க பேர் தெரியுமா உனக்கு? வேணும்னா உன் ஆத்தா வெள்ளிக்கண்ணையே போய் கேளு, அவளே சொல்லுவா நீ படித்தறையில கடந்தவனு. வாடா போகலாம், வாங்கடி. என் வயிற்றுல பால வாத்தா. ஏண்டி கூறு கட்டவள, உன்னை எங்கிட்டலாம் தேடுறது? இங்க வந்து இப்படி முனையும் கிடக்குறிய. நான் பிறந்த இடம் இதானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்துதானே ஆகணும். எந்த நாயம் என்னமோ பேசினா நீ ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதைன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு. உன்னை ஏன் ரத்தத்துல பூத்த பூவால நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல புள்ள. ஆத்தா, போட்டு தள்ளுங்க. இந்த மருது பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். உன் பங்காளி மருதுவை பத்தி பிராது சொல்றதுன்னா எப்பவும் பகல்லையே ஊத்தி விடுறிய, அது ஏன் மாப்பிள? மச்சான், பிராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல. நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பய கொட்ட அடங்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன்.
அப்புறம் பாண்டி மீன மேல எனக்கு கண்ணு பாருங்க. அது அனாத கழுத வண்டிக்காரனு கூட கட்டி வச்சிடலாம். ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய. ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா? எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா 5000 ரூபாய் பணம் தரேன். இந்தாங்க, இப்பவே 1000 ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கொடுத்துட்டியல்ல, கவலை விடு. இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல. நான் வாக்கு தவற மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள். பொண்ணு கேட்டு வா, தாம்பூலத்தை மாத்திக்குவோம். பாண்டி மீனா உனக்கு தான். மாமோய் மாமோய் ஏய், நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல, கூட்டிட்டு போறேன். போறது ரெண்டாட்டம்ல எப்படி போல கூட்டிட்டு போறது? மாமோய் போன தடவை நாடோடி மன்னர் நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம் பாண்டி மேல ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. ஏய், அறிவு இருக்கா? சமைச்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போனா ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க? ஏன் முன்னாடி கூட தான் சமைச்சவ, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா. ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு. மத்தவங்க பேசுனா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்பத்திலிருந்தே கருத்து வச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கறல்ல. இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்கலத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே. டேய் கோணக்கலத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்க கூட போக கூடாதுன்னு தான் சொல்லிச்சான். சந்த கடச்செல்லாயி பெருசு இவ்வளவு பெரிய தலப்பால 10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு தான் நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோவிச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டேன். டேய் குடலிங்க, அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையில வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டியை மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஏய் ஏய் கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தான். அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டான்? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் கொடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சை திருப்பிட்டு கைய நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா ஆத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா ஏய் சொல்லிருவியா? சொல்லிடுவேன். ஏய் நீ சொல்லிருவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? நீ சொல்லிருவியா? ஏய் நீ சொல். நீங்க அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ, உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எங்க நீ சொல்லிருவியா? ஏய் ஆமா, 2 பேரும் காலங்காத்தால சீலையை மாத்திருக்கீங்க. வெளியில தெருவுல எங்கேயா போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா, குன்னக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களோ என்னமோ? குடுத்தன கண்ணத்துல சித்திரை மாசம் நடக்குது. தைப்பூசமா தைப்பூசம். நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது. வாங்க மாப்ள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க. பட்டு படம் வெட்டின பொம்பளைங்க எல்லாம் வாங்க. தட்டி வச்சிருக்கிற பொம்பளைங்களும் வாங்க. எதுக்கு பையன் எல்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. டேய் கொடையறா. இவன் வேற இருக்கானாக்க. வா வள்ளிக்கண்ணே. மீனா வாமா. என்ன அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ கேட்டியா? ஏன் மாப்ள, இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. புரியல? நையாண்டி பேசுறேன் வச்சுக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அதை நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி? நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும். அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர வேண்டாம். உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலேயே மீயா மீயான்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா போப்பு. தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல.
மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன். தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்டை. எடா அந்த வல்கம்பா. உன்னை வெட்டி புதைக்காம விட மாட்டேன். இப்படியே விட, ஓயா. ஏய், மருது பாண்டியா. போடா பிஞ்ச தலையா. மாப்ள, இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல. இப்போ சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான். வேட்டியை மடிச்சு கட்டுங்க. டேய் எடா அந்த தங்க. என்ன? டேய் மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, தக்காளி நான் தேவையில்லடா. ஏத்தா ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிடு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு. என்னதா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தின்னு சொன்ன? ஏத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 hour மிச்சம் முடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அத்தை, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருகாவண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருகாவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. நீ வாடி. அடைய ராசாத்தி. ஆத்தா ஆத்தா வலிக்குது. வலிக்கும். இங்க பாரு, மொச்ச கொட்டை மாதிரி இல்ல இருக்கு. தினமும் உன்கிட்ட தானே படுத்துக்கிற, உன் தலையில தான் வந்திருக்கோம். உன்கிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கண்ணு, வலிக்கண்ணு. தந்தி பேப்பர் வருது. வலிக்கண்ணு, வாங்க தாச்சி. வாங்க தச்சி. என்னடி பேனா பாக்குற? சீப் அப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுறேன் பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது, பேன் இப்படி புடுத்து கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு, முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெடிச்சு போட்டுட்டு வந்திருந்தா. யாரு? நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே. அடி கூறு கட்டவளே அவல்லடி, அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா பட்டு கடப்பா, என்ன மந்திர மாயம் பண்ணாலோ. இந்த பாரு, உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன், அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ ஏன்ட்டு சொல்லு. அவ பண்டை பாலத்தை தண்டை பாலத்தை ஏட்டு போட ஏத்தி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் ஒண்ணாக, எதுக்காக ஒண்ணாக, கொஞ்சம் எடுத்து விடுறது. அப்படி வலிக்கணும். விஷயம் தெரியுமா? அடுப்புல ஓலை கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. ஆத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி ஆத்தா. ஆத்தா தலைவலி வந்துருச்சா? ஆமா ஆத்தா, மண்டைய பொழுக்குத. அந்த கொட்டான்ல உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திரை, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிடுவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானேத்தா போறோம். நிறுத்தியானா? ஆத்தா, என்ன பாப்பா? கட்டுவாணி அந்தியூர் சரோஜ வீடு, வாவல போலாம். இதோ வரேன்டி. இரு, எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐயே, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்தா இத போட்டு மென்னுகிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. ஆத்தா, சும்மா இரு. அம்மா, அம்மா. யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன். அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீரு அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களேன். நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி துவச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5 10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்ட நீ. உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி. போகடி வெளியே. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற என் ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானு தேவர் சாதி பொண்ணடி. என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்போவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற இல்ல பல்ல இழைச்சுக்கிட்டு நின்னு உன் குறை வழிய நெரிச்சுடுவேன். நெரிச்சு நீ கெட்ட கெட்டு ஆத்தா நெக்லஸ் வாக்கி வாய் வந்து கவனிச்சுக்கிறேன். திருப்பி என்ன நெஞ்சு திமிர் இருந்தா இந்த அனாதை கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அனாதை கழுததாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவ. அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா? நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணியை கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவனே ஒண்ட வந்த பிடாரி, இவன் எல்லாரும் ஊர் பிடாரிய விரட்டுறது. அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க போகல. ஆத்தாவக அம்புட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தான் நானும் என்னென்னமோ சொல்லிவிட்டேன். குத்தோண்டா உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மள விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நனைஞ்சாலும் இந்த வீட்டு தானங்க சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொன்னுடுங்க. போற சீவை இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? பாண்டிமீனா, வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா, 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 என்ன இது? அப்பு சொல்ற மாதிரியே நீயும் சொல்றிய. எனக்கு உன்னையும் அப்புவையும் விட்டா வேற யார் ஆத்தா தெரியும்? நான் எங்க ஆத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வெளியே போ. ஆத்தா, இம்புட்டு நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஊர் சொன்ன முச்சோடும் என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்துதானே நான் அழுவேன். அப்பெல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்வியே. ஏன் ஆத்தா இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளியே போ சொல்றிய? ஒரு கட்ட கழுத, உன்னை யாரடி இந்த வீட்டு மேலயோ இங்க இருக்கிறவங்க மேலயும் போட்டு பாசத்தை வைக்க சொன்னது? உன்னை எம்பட்டு ஏசுறாங்க. உரைக்கல உனக்கு உப்பு போட்டு சார்த்தீங்கள நீ. பாடி ஆத்தா, பாடி வெளியே. ஆத்தா, இங்க இருந்து. புருஷனை வெளியே துரத்துனாங்கிற பழிய சுமந்துக்கிறத விட புள்ளைய துரத்துனாங்கிற பழிய வேணா சுமந்துக்கிறேன். நீங்க இருந்து பாயிருமே, நான் பாடிரு. ஆத்தா, ஆத்தா, போற ஆத்தா, போயிட்டு வர ஆத்தா. போற இடமே தெரியல, பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா? நான் ஒரு மக்கு. நாளும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது, புத்திக்கும் தெரியல, திசையும் தெரியல. போற ஆத்தா. ஆத்தா, மாமாவ நல்லா பாத்துக்க. அது நான் எங்கன்னு கேட்டா ஓடுகாலி கழுத எங்கேயோ ஓடி போயிருச்சுன்னு பழிய என் மேல போட்டுரு. வர ஆத்தா.
என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி ஏய், குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீடு வந்துருச்சுப்பா. டேய் அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு வைக்கானால் சுருட்டு சாமிநாதன் செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்கி, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம், பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் தம்பி, மோகன சுந்தரி யாருப்பா நீ? மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும், இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா, திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய் நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கேயே நில்லு. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானே எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏமாப்ல, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி, சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அம்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழந்துட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க. யாராவது வரப்பு மேல நடந்து போறது? ஏன்பா கேட்கறது காதல விழுகல? மம்பட்டிய தோல்ல போட்டு சவடால போறிய, என்ன விஷயம்? ஏய் என்ன கேட்ட? வரப்பு மேல போறது யாருன்னு கேட்டேன். இந்த வயலு சின்ன கருப்பத்தவருக்கு சொந்தம். நான் ஒரு மச்சான். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இப்ப இந்த வயலு எங்க வைரவத்தேவருக்கு சொந்தம். எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை இல்ல 9 தடவை சொல்லுவேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தேவர். என்னடா சொல்லு?
மாப்பிள மருது சண்டை நிறுத்துங்கடா. டேய் 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 ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? பிரசிடன்ட் மாமா. மாமாய் இந்த மேட்டு வயல் யாருக்கு சொந்தம்னு சொல்லுங்க. மாப்பிள அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம். மாமா. ஆமா மாப்பிள, நேத்து ராத்திரி சீட்டாட்டத்துல உங்க மச்சான் அந்த நிலத்தை இவங்கிட்ட தோத்துட்டான். பதிவு பண்றதுக்கு பத்திரம் கூட எங்கிட்ட தான் இருக்கு. சாட்சி கையெழுத்து போட வரியா? மொரடனுக்கு மூளை முட்டிலடா. எப்படி? அக்கா அக்கா. என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாட்டத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி. மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயலு நம்ம கலப்ப, இது உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? சரி, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து. போட சொன்னேன், பெண்ணி போடல. வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன்.
இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. அப்போ 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 இந்த அணையாத்து கேட்க யாருமே இல்லையா? ஏன் அத்தாச்சி இப்படி பதறிக்கிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறதா வந்துட்டான்னு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்புட்டு பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா எப்படி? மாட்டுக்கு போடுற ஊசியை தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. கேட்டா கால்ரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா. டேய், வாங்கடா. வா. வரடே, வரவன போலாம். வா, வா, வாடா. இந்த அம்மா டாக்டர் அம்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இதுவரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா. இப்ப என்ன சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? ஆ? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். ம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல. ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியத்தான் அவன் கண்ணு அவச்சிரா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாண்டா? ஏன் தாச்சி அப்ப நீங்க போக மாட்டீங்க? சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன டே கணேசா, அந்த எண்ணெய் என்னடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. ஆ. என்னடா காலையில இருந்து சகன தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. ம்? அடியே சக்கரத்தி, உனக்கு அம்புட்டு திமிரா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்பவும் அவ வேன்ல வர்றா. நான் போய் மருதனை கூட்டி வந்துட்டுமா? அவளை துரத்த மறதி எதுக்கு? இந்த விளக்கமானே போதும். பெஞ்சாமனை வீசி விடுவேன் வீசி. ஐயோ, போலீஸ் சீப்பு வருதே. அத்தாச்சி நீங்க முன்னாடி போங்க. முதல்ல போங்க நீங்க. போங்கண்ணா. வாத்தா, நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். கிழவி இது யாரு கூப்பிட்டியா? உன்னையத்தான். என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமையா போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா அவங்க வேலை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா கேட்டீங்க. நான் கூட அந்த மாதிரி தான் கேட்டேன். இந்த ஊர் தலைவருக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பெரிய கிரிமினலா இப்ப போட்டிருக்க. மேடம், முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசியை போடுங்க. நான் என்ன மாட்டோம் நான் சொன்னேன். ஏத்தா, நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு முட்டு ஊசி போட போற? பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யார் இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருதுவை நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, ஆடு திருநத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க பெஞ்சில உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்ன மாடா? ஏய், இல்லண்ணே, மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல. என் கேஸே வேற. அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ, அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அண்ணன் சட்டை கட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? ஏய், என் நேரம்டா இது. இதெல்லாம் அவளால வந்தது. அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது, ஏன்பா இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தங்க வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. இந்த ஊர் பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அதை இந்த ஊர்க்காரங்க புரிஞ்சுக்காததுனால என் மேல அவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. பட் நான் அதை பெருசா நினைக்கல. நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடிங்கிடுவியே. என் மாமரையே டேசல்ல கொண்டு போய் உட்கார வச்சவளாச்சே. உனக்கு ஊடு கொடுத்தா எங்க எல்லாரையும் ஜெயில கொண்டு போய் எல்லாம் அடிச்சு விடுவேன். நீ இந்த ஊரை விட்டு போனதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்.
ம்? என்ன சித்தப்பு குத்து கலாட்ட உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் அப்போ சொல்லுங்களா அப்போ? பாண்டி மேல சொல்றா நியாயம். ம். ஏமா நீ வந்த வேலைதான் இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார், உங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் நான் போய் தடுப்பு ஊசி போட வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போக வர பஸ் வசதி இங்கதான் இருக்கு. அதனாலதான் நான் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன். சித்தப்பு ஏமாந்துடாதீங்க, இவ ஊருக்கு ஊசி போடுறது முக்கியம் இல்ல, நம்ம ஊரு கட்டுப்பாடுதான் முக்கியம். ஆமா ஆமா, நீ இங்க தங்க நினைக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நல்லபடியா ஊரை காலி பண்ணிட்டு போய் சேரு. கரெக்ட் சித்தப்பு. மன்னிச்சிருங்க சார், வீடு தரமாட்டேன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஊர்லயே தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல. நான் இங்கதான் உங்களோட தான் தங்க போறேன். குட் பை. அடியாத்தி, என்ன சித்தப்பு இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா? அம்பிட்டு சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாள. ஏன் சித்தப்பு, இவ எங்க தங்குவா, எப்படி தங்குவா? கூடலிங்கம், நீ குடுத்து வச்ச வேண்டா, தப்பிச்சிட்ட. ஏன்டா வளர்த்துச்சல் கொட்டுறீங்க? கை தேங்காய் பண்ண மாதிரி ஊதிக்கிட்டு வலியோ வலியோன்னு வலிக்குது. அம்மாயோ கூடலிங்க, பாப்பா, ஸ்டேஷன்ல இருந்து எப்ப விட்டாங்க மருது? சாயந்தரம் தான் விட்டாங்க. ஆமா, இங்க உட்காந்துருக்கீங்களே, கையில என்ன? அதை ஏப்பா கேக்குறேன்? நம்ம ஊர்ல புதுசா டென்ட் கொட்டை வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன படம் போட்டிருக்காங்கன்னு எட்டி பார்த்தேன். மடக்கி வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டாப்பா ஊசியே. அட, அந்த புள்ள தங்கறதுக்காக போட்டு வச்சிருந்த டென்ட் கொட்டாய்க்குள்ள போயிட்டியாக்கு. ஓஹோ, டென்ட் கொட்டகை போட்டு தங்கியிருக்காளா? அது எங்கடா இருக்கு? நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல. ஏய், உன்னதான். என்ன? இப்போ உன் டென்ட் நான் எரிக்க போறேன். பொம்பளையாச்சான்னு பாக்குறேன். கட்டிக்கிற துணிமணி இருந்தா எடுத்துக்க. கொளுத்தனம்னு வந்துட்ட, அப்புறம் அதுல என்ன தர்மம் நியாயம்? நீ எதுக்காக வந்தியோ அதை சீக்கிரமா முடிச்சிட்டு போ. ஏய், உனக்கு ரொம்ப திமிரடி. எங்க வந்த? நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாத்துட்டு போக வந்தியா? என்ன மன்னிச்சிரு, எனக்கு மழை வரும்னு தெரியாது. மழை வந்தது மனசு கேட்கல, அதான் ஓடி வந்தேன். வந்த, பார்த்தேன், நீ போலாம். நான் பார்த்துட்டு போறதுக்காக வரல, நீ மழையில நனையக்கூடாதுங்கிறதுக்காக வந்தேன். நான் நினையறத பத்தியோ காயறத பத்தியோ நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ ஏன் நனையக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. பக்கத்துல எங்க தோட்ட வீடு இருக்கு, அங்கே நீ பாதுகாப்பா இருக்கலாம். எந்திரிச்சு வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சொல்றத கேளு, மழை பலமா வருது. எந்திரிச்சு வா. நான் வரல. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன்.
என்ன பாக்குறீங்க? அதுதான் உங்க டென்ட். நீங்க ஜாலியா அணுவீங்க, நாங்க போறோம். வாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்க வீடுதான். உள்ள வாங்க. வாங்க. டென்ட் கொட்டாயை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சின்ன வயசுல என் கூட படிச்ச ஒருத்தன் டவுன்ல இருக்கான். அவன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூடாரத்தை சொல்லல, உங்களை சொன்னேன். சந்தியா, அடடே, நீங்களா? வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன்ல மருது, இவர்தான்ப்பா. ஹலோ, ஐ எம் கௌரி சங்கர். உனக்கு யாருமே இல்லைன்னு இவர் அப்பாங்கிறியே. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். சந்தியா என்னுடைய மக, நான் அவருடைய அப்பா. ஆனா உண்மையிலேயே அவ யாரோ நான் யாரோ. சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் மருது மெட்ராஸ்லயே, என் தமிழ்நாட்டிலேயே பெரிய மருந்து கம்பெனிக்கு சொந்தக்காரன் தான். என்னுடைய கம்பெனியில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனில சந்தியா மட்டும் என்ன பெருசா கவர்ந்துட்டா. அமெரிக்காவில இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் வேண்டாம் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கல்யாண நாளும் வந்துச்சு, முகூர்த்த நேரமும் நெருங்கிச்சு. ஆனா ஏன் உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா? வந்தா பாஸ்டர், ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏமா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீம். மருது, என் பையனை நான் வீட்டை விட்டே துரத்துட்டேன். மன்னிச்சிருங்க சார். இங்க வந்ததும் உங்களை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு மரியாதையே இல்ல. ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். சந்தியா, ஃபேர்வெல் டு விஸ்கி. இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான். ஏண்டி அத்தா, உன் மாமா விஷயத்துல சாக்கரை யாருன்னு சொன்னனே, கேட்டியா நீ? சுத்த தெங்கனையா இருக்கேடி நீ. இத பாரு தச்சி, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி, அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடே பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் எம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க.
என்ன பாப்பா, விறகு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தொடாதீங்க பாப்பா, தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. உன்னை தூக்கி சுமந்த நெஞ்சில இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியப்பா. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது. நீ எனக்கு அக்காவா பிறந்த. ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த. உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கலப்பா, ஆனா இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கால. நீ சாப்பிட்ட எச்ச இலையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத நான் எத்தனை நாளைக்கு பார்த்திருப்பேன் தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்ப வளர்த்துக்கிட்டதுக்கு என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி. இது வரைக்கும் அவ்வளவு பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ ஆம்பளை, மனச மாத்திக்கலாம். ஆனா அது பொட்ட புள்ள பாரு. சந்தியான்னு ஒருத்தைய நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், இப்ப நீ கிழிக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இப்ப என் வயித்துல பிறந்திருந்தான்னா நான் உன்னை இப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எவ வயிற்றுலயோ பிறந்து என்னையே ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காள இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்னை கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்லப்பா ஆயிரும். எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமில்ல, என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும். நான் வரேன். இதுக்கு பேர்தான் விதின்னா இதை ஏத்துக்கிறது தவிர நாம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? நீ அழாத பாப்பா. ஏன்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏன்பா மருது? வேற எதையும் கேட்காதீங்க. குன்னக்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க. என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா. நான் வரேன். மருது மருது, உன்னையும் மச்சானையும் எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மீனா விஷம் குடிச்சிருச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா தம்பி, பாப்பா இப்படி செஞ்சுட்டியாமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீதாமா என்ன மன்னிக்கணும். அழாதீங்க மாமா. சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாமா சொல்லுமா. சாக போற நேரத்திலயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நிறைவேற்றி வைப்பீங்களா?
நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னம்மா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா. மாமா, உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையே அனுப்பி வைக்கணும். பாப்பா, தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவ நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. அக்கா வந்து மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா. பை தி பை, என் கல்யாணத்துக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். கண்டிப்பா வரும்மா. உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன். ஏன்பா, அவர் எப்படி இருக்காருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஏம்மா, கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காம்மா. வரேன்ப்பா. டிரைவர், பார்த்து கூட்டிட்டு போப்பா. பாய் பாய். பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காம்மா. பகலிலே ஒரு நிலவினை கண்டே, அது கருப்பு நிலா. மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சே. அடி அத்தாடி, எம்புட்டு வலி. அப்பா ஏண்டி, ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுன்னா அம்பிட்டு சுழுவாவ நடக்கும். அடியும் மிதியும் தாங்கிக்கிட்டான் வேணும். ஆமா, பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்ள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடண்ட் காலையில போட் மேல வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. மச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்ள, இறக்குறேன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதா. அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வர்றீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்ள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். ச்சே, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. மச்சான், உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது. அது சரி. பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. என்ன இது, காய் எடுத்து ரொம்ப தப்பா? அதான் நடந்தது. வேற ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடென்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அத கலத்தனம்னு மருது சொல்றது மட்டும் இல்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும்.
ஏமா நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது இல்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டு இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலிய கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்டா என்ன நீ கொலை கூட செஞ்சிருவ கேட்டா? அதுவும் என் மேல உள்ள ஆசை நம்ப அப்படித்தானே? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு இரும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன்னு தெரியுமில்ல. டேய் பசப்புறதெல்லாம் வச்சுக்காத. அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய். நான் கடைசியா சொல்றதுதான், நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு எந்த தண்டனை வேண்டாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் கழுத்துல இருக்கிற தாலியில யாராவது கை வச்சீங்க, நான் உசிரியே விட்டுருவேன். அம்புட்டுதான். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாளா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி. அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம். நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீரா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாப்பு. தாலையில எவனாலும் கை வச்சீங்க கைய இல்லாம போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது கிடையாது. எவனாலும் கை வைக்க சொல்லு பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கழுத்தை அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. மாமினா, தம்பி, நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்துப்பா. பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உன்னை போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுக்கிட்டு இருந்தானே. தம்பி, என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்காளா இருக்கிறத விட மாமியாரா இருக்கத்தானே ஆசைப்பட்ட. அப்படியே இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம்ப்பா. அதுக்காக இம்பட்டு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல. பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கதான் போற. அதான் நான் உனக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. அதா, என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான்மா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சிர போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓம் பொண்டாட்டியா
இல்ல ஏன் பொண்டாட்டியா இப்பயே தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்சேன். எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுறா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு போட்டிருக்க அப்படித்தானே? கூசா விட்டு தடவை பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சிங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கும் எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட ஒண்ணு. போட போட முதலாளி போங்கண்ணே. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவளை ஏத்துக்குங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். சந்தியா, என் கூடவே விழுந்த மீனா என்னை ஏமாத்திட்டா. கூட பிறந்த அக்காளும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா. என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்னை விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். நான் போக மாட்டேன். மாமோய் மாமோய் பாலு. ம். நீயே குடி, இல்லைன்னா மாட்டு தொட்டியில கொண்டு போய் ஊத்து. ஏமாமா டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன். அப்படியே உனக்கு 2 கிலோ வாங்கிட்டு வரேன், அதை தின்னு. அல்வா கேட்க மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா முள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? எப்படி? கைய விடு. நானும் உன் மச்சான் தாண்டி. இப்படி ஒதுங்குவோமா? எப்படி என் குடி? எப்படி? நீ அங்க தேடுற, நான் இங்கல இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். வா. ஏய், உன் முதுகுல மண்ணு படாம விட மாட்டேன்டி.
என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. ஏய், கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. எங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்தன் என் கைய பிடிச்சு இழுத்தப்போ எவக்கையோ எவனோ பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சிய. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உழைச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கிறத வெளியே காட்டிக்கிறாம எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற? இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே. எப்படி பார்த்தாலும் குத்தவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கியேடி. இந்த பாருடி, புருஷனை நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கும். புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவங்க. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே, அவங்க விலைக்கு போவாங்க, நாம தான் விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்யு. அப்புறம் பாரு, கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி உன்னையே சுத்தி வரும். நெசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க அத்தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கொடு, எல்லாத்தையும் வளா வரைய புட்டு வேணாலும் கேளுங்க, தரேன். இந்த கொஞ்சம் என்கிட்ட வச்சுக்கிட்டு பல்ல கலட்டிடு. மூஞ்சி முகர கட்டியும் பாரு. சண்டை மாமூலாயிடுச்ச. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா, நான் தான் முடிச்சு வச்சேன். இவன் என்ன சொல்லிட்டு நான் கேளுங்க. என்ன அப்படி என்னத்த பெருசா சொல்லிவிட்டேன்? இவங்களை கழுதான்னு திட்டினா பாத்தீங்களா? இதான் ஜாக்குன்னு இன்னொரு சொல்லிவிட்டா. ஏண்டி, புருஷனை கழுதன்னு திட்டலாமோ? எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும், அத சொல்லி எப்படி திட்டுனா? பாத்தீங்களா சாமி, நாய் ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்த விட்டு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உன் மச்சான கழுதன்னு திட்டப்பட. சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்டலாமா? அத்தாச்சி, என்னடி வலிக்கண்ட? 2 நாளா தலைவலின்னு முனகிக்கிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பாத்துட்டேன். தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருது, நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி, அவங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்ப யாரு கவலைப்பட்டேன்? மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டாஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்டேன் மக. ஆத்தா, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? 2 வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச, இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல. சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்பவாச்சும் இந்த இருக்கிற டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா? அத்தாச்சி, பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சேலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க. வாங்க. ஏன் சார், அவங்க அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே? ஆமா டாக்டர்யா, அப்பெல்லாம் மாத்திரை போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா, கடுங்காத்தையும் வச்சு குடிச்சுக்குவா. அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க.
நீங்க அப்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். எஸ், அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, பிரெயின் டியூமர், அதாவது மூளையில கட்டி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. ஏமா நீயா சிரிக்கிற? ஆமா, இப்ப அந்த மிஷின்குள்ள வச்சு போட்டோ எடுத்தாங்களே, மண்டக்குள்ள இருக்கறதெல்லாம் தெரியுமாமே? ஆமா, அத நினைச்சா சிரிச்ச. ஆமா, என் மாம என் மண்டக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அந்த போட்டோவை பார்த்தா மண்டக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போயிருவாங்க. இவன் சொத்து பூரா வித்து வேணும்னு செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் 2 தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர்? ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன் மாமா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கும் ஒண்ணு இல்ல மாமா, தலைவலி எல்லாம் பறந்து போயிருச்சு. நான் ஒரு மக்கு அங்க பருத்தி விதைய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் ஆட்டணும், இல்லன்னா ஆத்தா கடந்து வெய்யும். வாங்க மாமா. தம்பி மருது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாந்துட்டு தம்பி. தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னன்னு? இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம்? அண்ணே, என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் வேதனையை மறக்க இப்ப இதை குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்ட? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்ட? அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறானே. ஐயா, ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன்? சிமினி விளக்க அணைச்சிட்டு படுனேன். நானும் புருஷன் பேச்ச தட்டக்கூடாதுன்னு சிம்னி விளக்க அணைச்சிட்டு படுத்தேன். இப்படி வெந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி. நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன், அதை அணைச்சிட்டு போட நல்லா இருக்கும். கிண்டலா பண்றீங்க? காப்பாத்துங்க, வாங்க. என்ன கணக்குள்ள சத்தம்? ஓடியா? காப்பாத்துங்க. ஏன் கத்துற? நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது? நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். சரியான மக்கு பையன். பாடி போலாம், வீட்டுல போயிருவோம். பாப்பா மாமா, உட்காரும். இந்தா, என்ன இது? இது மதகுப்பட்டி ஐயர் கடல்வா. உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லிப்பூ, எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நான் என்ன தின்னிமாடா? சச்சா, விளையாட்டுக்கு சொன்னேன். அல்வாவை நீயே சாப்பிடு, பூவை நான் வச்சு விடுறேன். சாப்பிடுமா? பாப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. ஏமாமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லம்மா, அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகதான். இப்ப நீ மருதுவோட பொண்டாட்டி. வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு நீ ராசாத்தி மாதிரி வீட்டுல இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது.
இனிமே நான் தண்ணி எடுக்க வரல. என்ன மன்னிச்சிடுங்க மருது. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அவன் மேல இருந்த வெறுப்பை விட்டுட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது. சந்தியா, சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னை விட்டு அவ பிரிய போறதை நினைச்சா அவன் மேல எனக்கு பரிதாபமா இருக்கு. அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க மருது. அவ பாவம். ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே. இல்ல மருது, தாம் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க. அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு, நான் வேணாங்கள. சரி, நானே சொல்லிடுறேன். மவராசி, நீ தீர்க்காயசா இருக்கணுமா? இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சீலையில இப்படி சும்மா கொடுத்துட்டு இருக்கியே, ஏன் ஆத்தா? மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால 108 சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் கொடுத்தோம். என்னமோ ஆத்தா, நம்ம வீட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன். சரிவா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு. காலையிலயா? ஏன் ஆத்தா? உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி ஆத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம். வணக்கம். நீங்க? என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஆத்தா, என்னத்தா திடீர்னு கொஞ்சர? அதுமா என்னமோ இன்னைக்கு ஒண்ணு கொஞ்சம் போல எனக்கு தோணுச்சு. என்னம்மா? என்னமோ தெரியலத்தா, எனக்கும் உன்னை கொஞ்சம் போல தோணுச்சு. ஆமா, நீ இப்பவே வந்துட்ட? அதுமா, நான் ராத்தங்கிறது சாமிக்கே பிடிக்கல போல இருக்கு. அதான் வந்துட்டேன். சாமிக்கு பிடிக்கலையா? என்னத்தா சொல்ற? அதுமா, இன்னைக்கு நாளு நல்லா இல்லன்னு பேசிட்டாங்களா, அதான் அங்கனக்குள்ளே செத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். நீ போய் படுத்துக்க. நீ போய் தூங்க போ. சீனா தானா? எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்யா. பில்டர் வேண்டாயா, சாதா சிகரெட். கடனா குடியா? இந்த வாரசு என்ன கருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம 2 பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டி மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. சுண்ணாம்பு செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா. அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. தரதல்லேலோ தரதல்லேலோ ஏ தலல 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 தரதல்லேலோ தல்லேலோ. என்ன மச்சான் அது? பார்த்தா தெரியல? இது பிராண்டி, இது கிளாஸ், இது தட்டுவட முறுக்கு. இது ஓ மச்சான் சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது.
பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிருச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஸ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு, அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வள்ளிக்கண்ணு? என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னும் எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏழவே மாட்டேங்கிற எவ்வளவு அடிச்சாலும். மச்சான், இதுல 5,000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்குங்க. 3 பவுன்னு சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல. நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வரவே மாட்டேன். சரி, நான் வரட்டா? சரி, தள்ளி தம்பி, தம்பி மருது, எனது 3,500. உங்க மச்சான் 3,500 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அத உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடுதாசி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, எனக்கு ரொம்ப அவசரமாச்சே. அவசியம் வேணுமே. கொஞ்சம் பொறுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 நாள்ல பரட்டி கொடுத்துறேன். பாரு, சொன்னபடி 2 நாள்ல தொகை வந்து சேரல, அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லன்னு எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்குமாவது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம 2 பேரும் முன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா, உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு. இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்சனால இருக்கவே முடியல. நான் தான் சொல்லல பாப்பா. நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோமா. பாண்டி மீனா, தலதாவிட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல, எங்க? இது வந்துட்டா அப்போ மறந்துட்டேன். இங்க மருந்து பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க? அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளினா. உங்க மச்சான் 5,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க. அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா அதான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள்ல பொறுக்க முடியாது, எனக்கு இப்ப வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதியா? யோ, நின்ன நிலையில பணம் கட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான். நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா, வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்ல, ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன், அதான். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத குடிக்கிறத நிறுத்தப்படாத அப்பு. என்ன திருத்த பார்க்காத. புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்த பாரு. என்னப்பு சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன்.
நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனா தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? ஹ? குடிகார குசும்பனுங்க. ஆனா இன்னைக்கு என் மனசுல தகப்பனை விட உயர்ந்துட்டான்.